இஸ்ரேல் மேற்கு ஆசியாவிலே ரொம்ப வலிமையான நாடு. அவங்க கிட்ட இருக்கிற ராணுவ படை அவ்வளவு சிறப்பான முறையில இப்ப வரைக்கும் செயல்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற உளவுத்துறையை அடிச்சுக்க வேற எந்த நாடாலையும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான உளவுத்துறையை கையில வச்சிருக்காங்க. அந்த உளவுத்துறை பேர் என்னன்னா மொசாட் படை. அது என்ன பண்ணும்னா மற்ற நாடுகள்ல ஊடுருவி அங்க இருக்கிற ரகசியங்களை கண்காணிக்கிற வேலையை பார்க்கும். இப்ப இஸ்ரேலுக்கு எந்த நாடாவது ஆகல அப்படின்னா அந்த மொசாட் படை என்ன பண்ணும், அங்க இருக்கிற ரகசிய தலங்கள் எல்லாம் என்னென்னு பாத்துக்கிட்டு அந்த நாடை வளர்ச்சி அடைய விடாம பண்ற வேலையை இந்த மொசாட் படை பாத்துக்கும். இப்ப உதாரணமா இப்ப நடந்த போர்ல கூட ஈரான்ல இருக்கிற சிவப்பு படை தலைவர்களை இந்த மொசாட் படை தான் கொண்டு இருக்காங்க. இது ஆரம்ப காலத்துல இருந்து இஸ்ரேல் கையில எடுக்கிற ஒரு ஆயுதமா பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க நேரடி போர்ல இறங்காம இந்த ப்ரோக்சி வார் அப்படின்னு சொல்ற மாதிரி மொசாட் படையை வச்சு ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் வேலை பார்க்கிற வேலையை இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கு.